அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னா, டுடே சீரியல் ரிவ்யூ ஃபார் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரேன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக நம்மளோட கோயம்புத்தூர் கோயிலாக அசோக்கையும் துர்காவையும் பிரிக்கிறதுக்காக புதுசான பிளான்லாம் போட்டுக்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் நம்மளோட சத்யா டாக்டர் வந்து அசோக்கையும் துர்காவையும் எப்படியோ ஒன்று சேர்த்து வைக்கணுன்றதுக்காக புதுசாக ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. அது என்ன பிளான் தான்னா, துர்காவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கிட்டே கேட்டு அசோக்கோட மனசை மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த வீணா வயிறு எரிஞ்சு போய் உடனே போயிட்டு கோயம்புத்தூர் கோயிலாக்கிட்ட சொல்லி உடனே கூட்டிகிட்டு வந்து சத்யா கிட்ட சண்டை பிடிக்க வச்சாங்க. செக்கு விஷயத்தை வச்சு சுத்தமாகவே அசோக்கிட்ட இருந்து துர்காவை பெருகிற அளவு அசோக்கோட மனசை மாற்றிட்டாங்க. சத்யா டாக்டர் பண்ண விஷயத்த வீணாவும் அவங்க மாமியாரும் ரொம்பவும் ஜமீன் பேரை சொல்லி கண்டிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சத்யா டாக்டர் அதெல்லாம் கேட்கலைங்க. இது எப்படி இருந்தாலும் துர்காவோட ஊருக்காரான அந்த ஊர் நாட்டாம வீட்டுக்காரங்க இன்னும் 4-5 பேர்லாம் சேர்ந்து துர்காவோட விவாகரத்து பத்திரிக்கையை பார்த்து வந்திருக்குறாங்க வீட்டுக்கு. அவங்களும் வந்து ரொம்ப சுயநலம் பிடிச்சவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கௌரி துர்காவை பிடிக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.